கிரீடம்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது அந்த காலத்துல நம்ம நாட்டை ஆட்சி செஞ்ச ராஜாக்கள் ராணிகள் அவங்க தலையில வியர் பண்ணிட்டு இருக்கிறதா ஞாபகம் வரும். ஏன் இப்ப கூட நம்ம எல்லாருமே அட்லீஸ்ட் லைஃப்ல ஒரு தடவையாவது நம்மளே நம்ம ஒரு ராஜா நம்ம ஒரு ராணின்னு ஒரு இமேஜினேஷன்ல ஒரு கிரீடம் வச்சு நம்ம யோசிச்சு பார்த்தது உண்டு. அதுக்கான காரணம் அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே லக்ஸரியஸா ரொம்பவே பாஷா இருக்கும் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த கிரவுனுக்கு பின்னாடி அந்த பேலஸ்குள்ள இருக்கிற நிறைய கஷ்டங்களும் நிறைய சோகங்களும் கசப்பான விஷயங்களும் நடக்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாது. முதலா பேலஸோட ரூலை உடைச்சிட்டு மக்களோட பிரின்சஸா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்ச குயின் ஆஃப் ஹார்ட்ஸ், தி பீப்புள்ஸ் பிரின்சஸ் பிரின்ஸ் டயானாவோட இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு கிரியேட்டர் ஆஃப் பாசிட்டிவிட்டி. டயானா ஸ்பென்சர் ஜூலை 1, 1961 ஒரு சின்ன ராயல் ஃபேமிலிக்கு பிறக்கிறாங்க. அவங்க குழந்தை பருவத்துல இருக்கும் போதே அவங்களோட பேரண்ட்ஸ் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. பிரின்சஸ் டயானாவோட பேரண்ட்ஸ் செப்பரேஷன் அவங்கள ரொம்பவே பாதிப்படைய வச்சுது. அதுவே நாளடைவுல ஒரு இன்செக்யூரிட்டிய கிரியேட் பண்ணிருச்சு. அவங்களுக்கு கிடைக்காத லவ், இன்செக்யூரிட்டி, லேக் ஆஃப் கேர் எல்லாம் ஒரு கம்பேஷனா மாறி மில்லியன்ஸ் ஆஃப் லவ் மக்களுக்காக கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஒரு நாள் அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல சார்லஸ அவங்க முதலா பாக்குறாங்க. அவரை பார்க்கும்போது அவங்களோட வயசு ஜஸ்ட் 16 தான். சார்லஸ் அப்போ டயானாவோட சிஸ்டர் லேடி சாரா ஸ்பென்சர் கூட டேட்டிங்ல இருந்துட்டு இருக்காரு. டயானா சார்லஸை பார்த்ததும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா த மேன் ஆஃப் ட்ரீம், டால், ஹேண்ட்ஸம், ஃபியூச்சர் கிங் மாதிரி அவங்கள நினைச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமே சார்லஸ் அவரை 30 வயசு அடைகிறாரு. அவரோட ஃபேமிலி ப்ரெஷர்னால அவர் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைச்சு டயானா கிட்ட பிப்ரவரி 1981 ப்ரப்போஸ் பண்றாரு. ஜூலை 29, 1981 அவங்க 2 பேருக்கும் மேரேஜும் நடக்குது. அந்த கல்யாணம் ஃபேரி டைல் வெட்டிங் மாதிரி பயங்கர கோலாகலமா மக்களால கொண்டாடப்படுது. இங்கிருந்து தான் டயானாவோட ஸ்ட்ரகிள் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. டயானா மேரேஜ் ஆன டே 1 இருந்து பேலஸோட ரூல், புரோட்டோகால்ஸ், மீடியா ஸ்பாட்லைட்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே டார்ச்சர் மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. லேட்டரா சார்லஸும் அவரோட எக்ஸ் லவரான கமலியாவோட ரிலேஷன்ஷிப் தொடர்ந்துட்டு தான் இருக்காருன்னு டயானாக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சதும் டயானா மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. பேலஸ்ல டைமண்ட்ஸ், ஜுவல்ஸ், லக்ஸரி லைஃப்ஸ் எல்லாம் இருந்தாலும் அவங்க ஹாப்பியா இல்லை. அவங்களோட டிப்ரெஷன் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்களோட அதீத ஸ்ட்ரெஸ்னால புலிமியான்னு ஒரு ஈட்டிங் டிசார்டர் அவங்களுக்கு வந்துச்சு. புலிமியா டிசார்டர்னா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு எங்க நம்ம வெயிட் போட்டுருமோன்னு பயத்துல, கில்ட்டி ஃபீல்ல அவங்க பர்பஸா அதை திருப்பி வாமிட் பண்றது, இல்லைன்னா ஓவர் எக்ஸசைஸ் பண்றதுன்னு அர்த்தம். இது ஒரு விதமான மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிள். இதை டயானாவே ஒரு இன்டர்வியூல அவங்க சொல்லியிருக்காங்க. பிரின்சஸ் டயானாவோட லைஃப்ல மீடியா ஒரு கான்ஸ்டன்ட் ஷேடோ மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் பாப்பராசி, அதாவது போட்டோகிராஃபர்ஸ் அவங்கள ஒரு நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு அவுட்டிங்க்கு போனாலும், சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணாலும் நெக்ஸ்ட் டே ஹெட்லைன்ல பப்ளிஷ் ஆகிடும். அவங்க ஒரு குளோபல் ஐகானா இருந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பர்டன் மாதிரி இருந்துச்சு. டயானா எப்பவுமே அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ், ஒரு பிரைவசி இருக்கணும்னு நினைச்சாங்க. பட் டயானாவை யாருமே புரிஞ்சுக்கல. ஒரு நாள் அவங்களே மீடியா முன்னாடி கன்ஃபஸ் பண்றாங்க, I was the most photographed woman in this worldன்னு. மீடியா அவங்களோட ஸ்மைலை கேப்சர் பண்ணாலும் உள்ளுக்குள்ள சைலண்ட் சேட் ஸ்டோரி யாருக்குமே தெரியாம போயிருச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி டயானாக்கு 2 பசங்க பிறக்குறாங்க, பிரின்ஸ் வில்லியம் அண்ட் பிரின்ஸ் ஹென்ரி. அவங்க தான் டயானாவோட ரியல் ஸ்ட்ரென்த்தா மாறுறாங்க. அதுக்கப்புறம் டயானா டிசைட் பண்ணது என்னன்னா 2 பசங்களுக்கும் ஒரு நார்மல் லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு பப்ளிக் ஸ்கூல்ல மக்களா சேர்ந்து படிக்க அனுப்பி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா ராயல் ஃபேமிலில இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அதை எல்லாத்தையும் பிரேக் பண்றாங்க. பட் டயானா சொன்னது என்னன்னா, kids should know the real world. அவங்களோட மதர்ஹுட்ல தான் அவங்களோட ரியல் ஸ்ட்ரென்த் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் அவங்களோட கஷ்டத்தை பார்த்து அவங்க பயப்படல, மீடியா கிரிட்டிசிசம் பார்த்து அவங்க எஸ்கேப் ஆகல. முக்கியமா அவங்களோட பவரை யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஆரம்பிச்சாங்க. எய்ட்ஸ் பேஷண்டோட கையை பிடிச்சு ஹேண்ட் ஷேக் பண்ணின ஃபர்ஸ்ட் ராயல் பிரின்சஸ் டயானா தான். அந்த காலத்துல எய்ட்ஸ் பத்தி சொசைட்டில ரொம்ப பயம் இருந்துச்சு. ஆனா டயானாவோட செயலால அந்த சிக்மா பயங்கரமா பிரேக் பண்றாங்க. அவங்கள பார்த்து மக்களும் எய்ட்ஸ் டச் பண்ணா பரவாதுன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. அண்ட் டயானா மக்களுக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னா, love is bigger than fear. லெப்ரசி பேஷண்ட்டை அவங்க ஹக் பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து சகஜமா பேசினாங்க. லெப்ரசினா குஷ்ரோகி பேஷண்ட். இந்தியா, நேபாள், ஜிம்பாப்வே இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு அவங்க டைரக்டா போய் லெப்ரசி மிஷன் சேரிட்டி மூலமா அவங்களோட லவ்வை பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்றாங்க. உலகத்துக்கு அவங்க சொன்னது கம்பேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் than ஃபியர். அதாவது அன்பும் கருணையும் தான் பயத்தை விட சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னாங்க. ஜனவரி 1997ல பிரின்சஸ் டயானா பாஸ்னியாக்கு டிராவல் பண்றாங்க. அந்த டைம்ல தான் பாஸ்னியால வாரு முடிஞ்சிருந்தது. ஆனா லேண்ட் மைன்ஸ் கிரவுண்ட்ல எல்லா பிளேஸ்லயும் ஆக்டிவா தான் இருந்துச்சு. லேண்ட் மைன்ஸ்னா கண்ணி வெடி. அதுல ஆயிரக்கணக்கான இன்னசென்ட் மக்கள், குழந்தைங்க எல்லாருமே இன்ஜூரியஸ் ஆகுறது, டெத் ஆகுறது எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உலகத்துல இருக்கிற லீடர்ஸ் எல்லாரும் லேண்ட்மைனை பத்தி பேசுறாங்க, ஆனா எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. பட் நம்ம டயானா தான் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டுட்டு அந்த ஆக்டிவ் மெயின் ஃபீல்டுல நடந்து போனாங்க. அவங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் மீடியா ஃபுல்லா பிராட்காஸ்ட் பண்ணாங்க. ஒரு பிரின்சஸ் ராயல் பேலஸ்ல இருந்து வெளியே வந்து பாம்ஸ் இருக்கிற ஃபீல்டுல நடந்து இந்த உலகத்துக்கு ஒரு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்டை அந்த டைம் இருந்துச்சு. அங்க இருந்த கை கால் எல்லாம் இழந்த மக்களை பார்த்து பேசி ஹக் பண்ணி ஆறுதல் சொன்னாங்க. ட்ரூ கரேஜ் இஸ் ரிஸ்கிங் ஃபார் அதர்ஸ். டயானாவோட லைஃப் ஷார்ட்டா இருந்தாலும் அவங்களோட இம்பாக்ட் ரொம்பவே பெருசு. அவங்களோட ஸ்ட்ரகிள்லயே நமக்கு லெசன் இருக்கு. பவர், மணி, ஃப்ரேம் இது எல்லாம் டெம்பரவரி தான். பட் கைண்ட்னஸ், லவ், கம்பேஷன் தான் பெர்மனன்ட்னு நமக்கு புரிய வச்சாங்க. டயானாவை நம்ம மறந்தாலும் அவங்களோட ஹியூமனிட்டியை நம்ம மறக்கல. நம்ம எல்லாரும் டயானாவோட ஹெல்ப் பண்ற ஸ்பிரிட்டை ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ரகிள் நம்மளை டிஸ்ட்ராய் பண்ண வரல, அது நம்ம வேர்ல்டை இன்ஸ்பயர் பண்ணதான் வருதுன்னு எக்ஸாம்பிள் தான் டயானாவோட லைஃப். அவங்களோட ஸ்டோரி நமக்கு ஒரு இன்டர்னல் ஹோப்பை தருது. No matter how dark the path is, one ray of kindness can light up the whole world. That is why even today she is forever our people princess.